வணக்கம் மக்களே, வாங்க நம்ம தில் கிச்சனுக்கு போகலாம். பீட்ரூட்டில் ஒரு தாளிப்பு கொடுத்து அட்ராக்டிவான பிங்க் கலரில் தடுக்கா ரைத்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நாம் ஒரு பீட்ரூட் எடுத்துருக்குறோம். அதை தோலை சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஃபைனாக துருவி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் பெரிய பீட்ரூட்டாக இருக்கிறதுனால பாதியை எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம். இப்போது இதை நல்லா ஃபைனாக துருவி எடுத்தாச்சு. இப்போ ஒரு பவுலில் நல்ல புளிக்காத கெட்டி தயிராக ஒரு கப் அளவு எடுத்துக்கலாம். இதை நல்லா ஸ்மூத்தாக பீட் பண்ணிக்கலாம். இது ஸ்மூத்தாக பீட் பண்ணியாச்சு. இப்போ இதோட நாம் துருவின பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சாட் மசாலா, வறுத்து பொடி பண்ணின ஜீரகப்பொடி அது சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தனி மிளகாத்தூள். நம்ம எவ்வளவு தயிரும் பீட்ரூட்டும் எடுத்துருக்குறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த பொடி வகைகள் சேர்த்துக்கலாம். பிளாக் சால்ட்டு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பொடி வகைகள் எல்லாமே சேர்த்தாச்சு. இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். பீட்ரூட்டில் அவ்வளவு சத்துக்கள் இருக்குதுங்க. விட்டமின்ஸ், மினரல்ஸ் நிறைய இருக்குது. பீட்ரூட் ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. இரும்பு சத்து அதிகம். அனீமிக்காக இருக்கிறவங்க டெய்லி பீட்ரூட் சாப்பிட்றது ஹெச்பி கவுண்ட்டை கூட்டும். இப்போ இது நல்லா கலந்தாச்சு. இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். இதுக்கு கார்னிஷிங்க்கு மேலே கொஞ்சம் துருவின பீட்ரூட்டு, ஒரு பிஞ்ச் அளவு தனி மிளகாத்தூள், கொஞ்சமாக ஜீரகப்பொடி மேலே தூவிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்குறோம். ஒரு டீஸ்பூன் எண்ணெயில் கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை தாளித்து அதுக்கு மேலே கொட்டிட்டா அவ்வளோதாங்க, நமக்கு தடுக்கா ரைத்தா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வெஜ் ரைஸ், பிரியாணி, புலாவ், சப்பாத்தி, ரொட்டி எல்லாத்துக்குமே ஒரு நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். வெயிட் லாஸ் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பீட்ரூட் செய்யும்போது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.